தற்போது கிடைத்த அண்மை செய்தி, சாம்சங் நிறுவனம் உடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இந்த பேச்சுவார்த்தை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்காசத்திரம் பகுதியில் வீட்டுக்கு உபயோகமான பொருட்களான பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனமாக சாம்சங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் பணியமர்ந்து பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சிஐடி தொழிற்சங்கத்தை துவங்குவதற்காக நிரந்தர பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து சிஐடி தொழிற்சங்கத்தையும் துவங்கியுள்ளனர். துவங்கியுள்ள சிஐடி சங்கத்தினை அங்கீகரிக்க வேண்டும் என சாம்சங் நிறுவனத்திற்கு ஒரு கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பள உயர்வு, போனஸ் போன்ற பல பலன்களை அளிக்க வேண்டும் என சாம்சங் தொழிலாளர்கள் நிறுவனத்திற்கு கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த வகையில் சாம்சங் தொழிற்சாலை அங்கீகரிப்பதற்காகவும் அந்த பணபலனை அளிப்பதற்கும் எவ்வித முன்னறிவிப்பும் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரிய நிரந்தர தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து சிஐடி தலைமையில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் நிறுவனத்திற்கு அருகாமையிலேயே பந்தல் அமைத்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறி தொடர்ந்து இந்த நாள் வரையிலும் 28 நாட்களாக போராடி வருகின்றனர். அதாவது சாலை மறியலில் ஈடுபடுதல், குடும்ப குட்டிகளோடு போராடுதல், அதே போன்று மாவட்ட ஆட்சியரிடம் பேரணியாக சென்று மனு அளித்தல் போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதில் இருமுறையில் சாம்சங் தொழிலாளர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னதாகவே சாம்சங் தொழிலாளர்களிடம் 5 கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் சாம்சங் ஊழியர்களுக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் உடன்படாததால் அந்த 5 கட்ட பேச்சுவார்த்தையானது தோல்வியுற்றது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று முதலமைச்சர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். அதாவது 3 அமைச்சர்கள் தலைமையில் இப்பேச்சுவார்த்தை தொழிலாளர்கள் சங்கத்தின் பேச்சுவார்த்தையில் சுமூகத்தில் தீர்வு காண வேண்டும் என ஒரு தகவலை அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். அதன் பெயரில் நேற்று அமைச்சர் சாம்சங் நிறுவனத்தினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் அடிப்படையில் அமைச்சர் எக்ஸ் தளத்திலும் சாம்சங் நிறுவனமும் அவர்கள் ஊழியர்களும் இணைந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என நம்பப்படுகிறது என ஒரு தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் இன்று இருங்காட்டுக்கோட்டையில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தின் சிஐடி தொழிற்சங்கத்தினரும் சாம்சங் நிர்வாகிகளும் என முத்தரப்பிலும் பேச்சுவார்த்தையானது துவங்கியது. இந்த நிலையில் இறுதியிலும் சாம்சங் ஊழியர்களுக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் பேச்சுவார்த்தை உடன்படாததால் தோல்வி அடைந்தது. இதனால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நகர உள்ளதாக தொழிற்சங்கம் முன்னிலையில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.